புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற வெள்ளாத்துக்கரை மேல எங்க கிராமம். 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்து என்ன பெத்தவங்களையும் சேர்த்து எத்தனையோ பேர் அடிச்சுட்டு போயிடுச்சு. கரை சேர்த்த என்ன மட்டும் தைப்பூச விழாவுக்கு கச்சேரி பண்ண வந்த நடராஜ பிள்ளை அவரோட ஊரான சித்தோடு கிராமத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்ததும் இல்லாம என்ன MA வரைக்கும் படிக்க வச்சார் சார். ஓ, இஸ் ரியலி a great man. உங்களுக்கு தெரியாது சார், அந்த வித்வான் நாதஸ்வரத்தை வாசிக்க ஆரம்பிச்சார்னா அந்த குழல்ல அடைஞ்சு கிடக்கிற ஊமை காத்து அந்த 7 துவாரங்கள் வழியா கல்யாணியா காம்போதியா தோடியா ஓடி வந்து அரங்கத்தையே தலையாட்டி தூங்க வச்சிடும். மிஸ்டர் ரத்னம், மாத்திரை சாப்பிடுறீங்களா? ஏன் எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கீங்க? யூ ஆர் ஆல் ரைட். ஹலோ ஹலோ மிஸ்டர் ரத்னம், நீங்க டயர்டா இருக்கீங்க. டேக் ரெஸ்ட். I'll come in the evening, okay? சார், நெஞ்சில இருக்கிற சுமையை இறக்கி வச்சாதான் சுகமா இருக்கு. மீறியும் கொட்டி தீர்த்துறேன்னு திடீர்னு ஒரு நாள் எங்க ஐயா பக்கவாத நோய் வந்து படுத்துட்டாரு. மெட்ராஸு கூட்டிட்டு போனா தான் குணமாகும் சிலர் சொன்னாங்க. அதுக்கு பணம் சம்பாதிக்க நான் பட்ட பாடு. சில்லறைக்கும் சிபாரிசுக்கும் முன்னால என் MA சர்டிபிகேட் செல்லா காசு ஆயிடுச்சு. எங்கேயுமே என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல. என் சர்டிபிகேட் செல்லரிச்சு போறதுக்கு முன்னால அதிர்ஷ்டவசமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அண்ணா, எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. எங்க ஐயாவை மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். அண்ணா, எங்க ஐயாவை நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். மெட்ராஸ்கா? அங்க பாரு. ஐயா, ஐயோ, 6 வயசுல இயற்கை என்ன அனாதையாக்குச்சு. இப்போ நான் படிச்ச படிப்பு, வாங்கின பட்டம் என்ன அனாதையாக்கிடுச்சு. MA படிச்சுட்டேங்கிற திமிர்ல கௌரவமான உத்தியோகங்களை தான் தேடி அலைஞ்சேன். ஆமாய்யா, ஃபேன் கீழே உட்கார்ந்து ஃபைல்களை புரட்டித்தான் சம்பாதிக்க நினைச்சேனே தவிர எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு என் படிப்பையும் தகுதியையும் விட்டு கொஞ்சம் இறங்கி இருந்தேன்னா நிச்சயம் உங்களை காப்பாத்திருப்பையா. ஐயா, உங்களுக்கு பயன்படாத படிப்பு இனிமே எனக்கு மட்டும் எதுக்குயா? வேண்டாம் ஐயா. அன்னில இருந்துதான் ஒரு கை நாட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வெறுத்தனோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். கட்டட வேலை செஞ்சேன், கைவண்டி எடுத்தேன். I missed the bus. I am not afford to wait for the wagon. To me, it's like net loss before tax. மிஸ்டர் ரத்னம், நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துருங்க. மறக்கிற சமயத்துலதான் ஒரு சின்ன இதயத்தை சந்திச்சேன். ஒளிவு மறைவு இல்லாம அவ பேசின பேச்சு, கலகலன்னு அவ சிரிச்ச சிரிப்பு, தெருவுல வியாபாரம் பண்றவளா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் தேவதை மாதிரி தெரிஞ்சா. இப்ப அவளையும் காணும் சார். இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பிடிக்கல சார். இனிமே நான் எதுக்கு வாழணும்? ஏன் வாழணும்? அந்த முடிவுக்கு மட்டும் நீங்க வந்துடாதீங்க. ஒரு உயர்ந்த கலைஞனா இந்த உலகத்துக்கு காட்சி அளிக்க வேண்டி வரீங்க. அப்படிலாம் நான் ஆசைப்படவே இல்லை சார். ஒரு சராசரி மனுஷனா கூட என்னால வாழ முடியலங்கிற நிலைமை வந்த உடனே நோ, உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. உங்க தேவதைய நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க. நிஜமாவா சார்? ஆமா, உங்க கவலையெல்லாம் மறந்து என்னுடைய கலைக்கூடத்துல நீங்க வேலை செய்றீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார்.